அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 19, 20, 21. பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும். இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். ஆகவே தான் உங்கள் பார்வை மேல் நோக்கின பார்வையாய், பரலோகத்தை நோக்கின பார்வையாய், பரலோக பொக்கிஷத்தின் மேல் சிந்தை வைத்த பார்வையாய் இருக்க வேண்டும். வேலை செய்யலாம், வியாபாரம் பண்ணலாம், ஆனா எல்லாம் சிந்தை பரலோகத்தில் என்ன சேர்க்கறது தான் முக்கியம். உங்களுக்கு மேல் நோக்கின பார்வை அப்படி சொன்னா நமது கிரியைகளுக்கு பலனும் உண்டு. ஆண்டவருக்காக செய்கிற கிரியைகள், கொடுத்தது, ஊழி செய்வது, ஆத்துமக்களை ஆதாயம் செய்வது, அவருக்காக வாழ்ந்த வாழ்க்கை, இவங்களுக்கெல்லாம் பலன் இருக்கிறது. பூலோகத்தில் 10% தான் பலனை பார்க்கலாம், மீதி 90% பரலோகத்திலே தான் நமக்கு பலனை கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்னொரு விஷயத்தை நம்ம எப்படி பார்க்க கூடாது, எப்படி பார்க்கணும்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல விரும்புகிறேன். மனசில் வைக்கிறேங்க. இதெல்லாம் என்னன்னா, அடுத்தவரை பார்த்தால் துன்பமும் வருத்தமும் உங்களுக்கு உண்டாகும். நம்மை பார்த்தால், அதாவது நம் பலகீனத்தை பார்த்தால் மான அழுத்தம் தான் உண்டாகும். இயேசுவை பாருங்கள், ஆசீர்வாதம் உண்டாகும். நமது பார்வை எப்படி இருக்கணும்னு பாரு. இதை கேட்கிற கத்திரி பிள்ளைகளே, உங்களை பார்த்து கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவரை நோக்கி பாருங்கள். அவர் யார் என்றால், நமக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்தவர் இயேசு. ஆணிகளால் கடாவப்பட்ட கரத்தை பாருங்கள், முள்முடியை பாருங்கள். முழுவதும் நமக்காக மரித்த, நமக்காக ரத்தத்தை சிந்தின, காயம்பட்ட, நிந்தை அவமானத்தை ஏற்றுக்கொண்ட ஆண்டவரை பாருங்கள், கல்வாரி நாதரை பாருங்கள். என்ன நடக்கும்? அவரை நோக்கி பார்த்தவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போனதே இல்லை. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இன்றைக்கு மனுஷரை பார்த்து சோர்ந்து போயிருக்கலாம், இழந்து போயிருக்கலாம், நஷ்டப்பட்டிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உங்களை தூக்கி எடுக்க விரும்புகிறார், ஆசீர்வதிக்க விரும்புகிறார், உங்கள் பார்வையை மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். உங்கள் பார்வை மாறட்டும், இழந்ததெல்லாம் திரும்ப தருவார். ஆகவே கர்த்தருக்காக செயல்படுங்கள், கர்த்தருக்காக இதையும் செய்யுங்க. அழியாத பொக்கிஷத்தை பரலோகத்தில் சேருங்கள். பணத்தை கொண்டு, உடைப்பு கொடுத்து, ஞானம், அறிவு, சாமர்த்தியம் எல்லாம் கர்த்தருக்கு யூஸ் பண்ணுங்க. அவருக்கு எதையும் செய்யல, பரலோகத்தில் மிகுந்த பலன் உங்களுக்கு உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.